ஏப்ரல் 2ஆம் தேதி அதிகாலை 1:40 இருக்கிறது. UAE குறிப்பா மத்திய கிழக்கு நாடுனுடைய பொருளாதாரம் அல்லது வருமானம், அவங்களுடைய பெறுமதி பெரிய அளவாக சரிந்திருக்கிறது. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். கடந்த ஒரு மாத காலத்துல மட்டுமே மத்திய கிழக்கினுடைய பங்கு சந்தையால 120 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெறுமதி இழந்திருக்கிறது. பணம் வெளியில் சென்றிருக்கிறது. முதலீட்டாளர்கள், குறிப்பாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையிலிருந்து பணத்தை வெளியில் எடுத்திருக்காங்க. இதனால இந்த பங்கு சந்தையினுடைய மதிப்பு 120 பில்லியனாக சரிந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி 27 UAE-னுடைய பங்குச்சந்தை 6503 இருந்தது. ஏப்ரல் நேற்று 1ஆம் தேதி அது 5544 சரிந்து 14% வீழ்ச்சியை கண்டது. இதனால மொத்தத்துல 45 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முற்றுமுழுதாக இல்லாமல் போயிருக்கிறது. இது ஒரு பாரிய இழப்பாக பார்க்கப்படுது. இது ஒரு மிக முக்கியமான தருணமாக இப்பொழுது UAE பார்க்குறாங்க. காரணம் என்ன சொன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இதிலிருந்து வெளியில போயிருக்காங்க. இவ்வளவு பணம் வெளியில போயிருக்கு, இவ்வளவும் பங்குச்சந்தையிலிருந்து அகற்றப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். அதோட அபுதாபி கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி 10,453 புள்ளிகளாக இருந்தது. மார்ச் 31ஆம் தேதி 9,520 புள்ளிகளாக குறைந்தது. 8.9%, கிட்டத்தட்ட 9% மிகப்பெரிய பாரிய வீழ்ச்சியை பங்குச்சந்தை சந்தித்து 75 பில்லியன் மதிப்பை இழந்திருக்கிறது. அபுதாபி இது ஒரு பெரிய பாரிய தொகை. இது எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 120 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமலே போயிருக்கிறது. பங்குச்சந்தையிலிருந்து இந்த மதிப்பு பெரிய அளவாக குறைந்திருக்கிறது. இதை தாண்டி பெரிய அளவான பொருளாதார ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது மத்திய கிழக்குக்கு. சுற்றுலா, அதோட விமானத்துறை மூலமாக கடந்த 2025ஆம் ஆண்டு சுற்றுலாத்துறையால UAE மத்திய கிழக்கு நாட்டுல பெறப்பட்ட வருமானமானது 70 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவங்களுடைய மொத்த வருமானத்துல 13% இது. இந்த வருடம் பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ஒரு மாத காலத்துல நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுலாத்துறை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்கள், முக்கியமான நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் விமான நிலையங்கள், பொது கட்டிடங்கள், அமெரிக்க தளங்கள், அதோட முக்கியமான இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதால சுற்றுலா பயணிகள் அங்கு வருவதில்லை. அங்கிருந்தவங்க முழுவதும் அமெரிக்கர்கள், வெளிநாட்டவர்கள் வெளியேறி இருக்காங்க சொந்த நாடுகளுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது மத்திய கிழக்குல இருக்கிறதால பல முக்கிய நிதி நிறுவனங்களுடைய ஊழியர்கள் வீட்டில இருந்தே வேலை செய்யுங்க, அவங்களுக்கான சம்பளமும் பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது மத்திய கிழக்கினுடைய பாரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது ஒரு மாத காலத்திலேயே. இதற்கு பதிலாக இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாயை மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே சேர்ந்து திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கிழமை அல்லது அடுத்த கிழமை இந்த போர் தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் மத்திய கிழக்குகள் தொடர்ச்சியாக இதை பார்த்து கொண்டிருக்காமல் ஹோர்முஸ் கால்வாயை திறப்பதற்கான ஒரு போரை தொடங்க வாய்ப்புகள் இருக்கு. நேரடியாக ஈரான் மீது அல்ல, ஹோர்முஸ் கால்வாயை திறப்பதற்கான ஒரு முயற்சியை எடுப்பாங்க. இது போராகவும் இருக்கலாம், பேச்சுவார்த்தையாகவும் இருக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு UAE அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே மிகப்பெரிய அளவான தங்களுடைய பொருளாதாரம் மீது இப்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டார். ஈரான் தன்னிடம் இப்பொழுது கோரியிருப்பதாக, யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கான அனுமதியை கோரியிருப்பதாக அவருடைய பதிவில் சொல்லியிருந்தாரு, செய்தியில் சொல்லியிருந்தாரு. அதற்கு பதிலாக ஹோர்முஸ் கால்வாயை விடுதலை செய்யுங்கள், அதை பற்றி பரிசீலனை செய்யலாம் என்ற தகவலை ஈரானுக்கு வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த செய்தியாக மாறியிருந்தது. அதுக்கு பிறகு உடனடியாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் இதை முற்றுமுழுதாக மறுத்திருந்தார். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கல அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுக்கிடையில இன்று அமெரிக்க ஜனாதிபதி ஒரு உரையாற்ற போறாரு. இது இன்றைக்கு இலங்கை நேரப்படி காலையில 6:30, ஏப்ரல் 2 6:30 நடக்க போகுது. இந்த உரையானது இந்த யுத்தத்தினுடைய மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இந்த யுத்தம் முடிவுக்கு வரப்போகுதுன்றத அமெரிக்க ஜனாதிபதி கடந்த ஒரு கிழமையா சொல்லிக் கொண்டு வராரு. கிட்டத்தட்ட 2 கிழமைக்குள்ள இந்த யுத்தம் முடிய போகுதுன்றது. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை விடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் இப்போது எதிர்பார்க்கப்படுது. பல சர்வதேச ஊடகங்கள் இதைத்தான் கணிக்கிறாங்க. அதாவது நேற்று அல்லது அதுக்கு முந்தைய நாளில் அவருடைய பதிவுகள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஈரானுடைய புதிய நிர்வாகம், புதிய இந்த அமைப்பு நன்றாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது, புத்திசாலித்தனமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்ற கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. எனவே இந்த விடயத்துல அவர் இந்த போரிலிருந்து
தான் வெற்றி பெற்றதை அறிவித்துக் கொண்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது எதிர்ப்பு கூறப்படுது. இதுக்கிடையில நேற்று 24 மணித்தியாலமும் தெஹ்ரான் மீது மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஈரானுடைய ஜனாதிபதி இன்று ஒரு மிக முக்கியமான தகவலை அமெரிக்க மக்களுக்கு ஒரு கடிதம் மூலமாக ஊடகங்களுக்கு வழங்கியிருக்காரு. இதுல குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. ஈரானிய மக்கள் அமெரிக்க மக்களுக்கு அல்லது அமெரிக்கர்களுக்கு எந்த விதத்திலும் எதிரிகள் அல்ல. நடந்து கொண்டிருக்கிற போர் அரசியல் காரணங்களுக்காக அல்லது ஒரு சில அரசியல் முரண்பாடுகளுக்காக நடத்தப்படுகிறது. எங்களை தாக்கியவர்களுக்கு எதிராகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். 1959 வரைக்கும் அமெரிக்காவும் ஈரானும் மிக நட்பாக இருந்த நாடு. எனவே அதற்கு பிறகு வந்த அரசியல் முறுகல், அதோட ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடை என்று ஏராளமான விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முறுகல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. இந்த யுத்தம் எதற்காக நடக்கிறது? அமெரிக்காவுடைய நன்மைக்காகவா இல்லது வேறு எதாவது சக்திக்காகவா இது நடக்குது? வேறு எந்த நாட்டுக்கு ஒரு நன்மைக்காகவா இது நடக்கிறது? இதனால பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க, குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க, பொதுமக்களுடைய உடைமைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை ஏன் அமெரிக்கா நடத்துகிறது? தன்னுடைய நன்மைக்காகவா இல்ல இன்னொரு நாட்டுக்காகவா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கார். ஈரானிய மக்களை அமெரிக்க மக்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஈரான் எந்த நாடு மீதும் போர் தொடுக்கவில்லை. இந்த நவீன உலகத்துல எந்த நாட்டின் மீது நாங்கள் போர் தொடுக்கவில்லை. எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் எங்கள் மீது தொடுக்கப்பட்ட போருக்கும் தான் நாங்கள் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒழிய நாங்களாக எந்த நாட்டின் மீது போர் தொடுக்கல அப்படின்றதையும் அந்த கடிதத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல முக்கியமான கேள்விகளோடு அந்த கடிதம் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டு இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கிறது. மே மாதம் ஆரம்பத்துல இருந்து ஐரோப்பாவுல ஜெட் எரிபொருட்கள், அதாவது விமானங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு வரப்போவதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம், இப்பொழுதே 15 முதல் 30% குறைந்திருக்கிறது அந்த ஜெட்டுக்கு பாவிக்கிற அல்லது எரிபொருள் விமானங்களுக்கு பாவிக்கிற எரிபொருட்கள். இதனால விமான டிக்கெட்டுகளுக்கான விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இல்லை, மே மாதம் வரைக்கும் இந்த விடயங்கள் தொடர்பாக இருந்தால் இந்த நிலைமை ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படுத்தும். ரஷ்யா மீண்டும் ஈரான்ல இருக்கிற அணுமின் உற்பத்தி நிலையங்களில் பணியாற்றுகின்ற தங்களுடைய பொறியியலாளர்கள் 200 பேரை இந்த கிழமையில ரஷ்யாவுக்கு அழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வராங்க. காரணம், அங்கு அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலால அதிகமான மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அதிக ஆபத்து இருக்கு அப்படின்றது கடந்த நாட்கள் இருந்தது. இது வெளிப்படையாகவும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது தொடர்பாக பெரியளவாக பேசப்படாவிட்டாலும் ரஷ்யா தொடர்ந்தும் தன்னுடைய உறுப்பினர்களை அல்லது அங்கு வேலை செய்கிற ஊழியர்களை, பொறியியலாளர்களை உடனடியாக தங்களுடைய நாடுகளுக்கு அழைத்து கொண்டிருக்காங்க. போன கிழமை 150 பேர் வெளியேறி இருந்தாங்க. இன்னும் 200 பேர் அங்கே இருப்பதாகவும் அந்த 200 பேரையும் உடனடியாக அழைப்பதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது ரஷ்யா செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இவங்க எல்லாருமே அனல் மின் உற்பத்தி நிலையங்கள்ல பணியாற்றவங்க. அதாவது இது ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படுதுன்னு சொன்னா, உலகத்திலே மிக பெரிய அளவான அனல் மின் உற்பத்தி நிலையம் ஈரான்ல இருக்கு. அது 2 நாடுகளும், ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து தான் அதை இயக்குறாங்க. எனவே அங்கதான் இந்த பொறியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்காங்க. இந்த ரஷ்ய பணியாளர்களை உடனடியாக நாட்டுக்குள் கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க ரஷ்யா. கவனமா இருங்க. இலங்கையில அதிகளவான வெப்பநிலை உணரப்படுகிறது, வெப்பம் பதிவாகுது. எனவே அதிக அளவான இந்த வெப்பம் காரணமாக மக்கள் மத்தியில பெரிய அளவான சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மன அழுத்தம், மனநல பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், அதிக கோபம், உடனடியான முடிவுகள், இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல அவதானமாக இருக்கும்படியும், வெளியில் செல்றதை தவிர்த்து கொள்ளுங்க. குறிப்பா குழந்தைகள், பெரியவர்கள் இவங்கெல்லாம் வெளியில போறதை குறைச்சு கொள்ளுங்க. அதிகமான வெப்பமான இடங்கள்ல இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இதனால உங்களுக்கே தெரியாம அதிக மன அழுத்தமும் மன சோர்வும் ஏற்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதுல மிக மிக அவதானமாக இருங்க. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட, அதிகாலை வேளையில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உரை, என்ன நடக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத புதிய தகவல்கள் வந்தால் அடுத்த வீடியோடு நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகள் அதில் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.